ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குங்க. எதுவும் மூமெண்ட் கிடையாது. இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இன்னைக்கு அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் தான் கொஞ்சம் மூமெண்ட் வரும். பட் அதிகமாக மூமெண்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கல. நான் இருக்கிற ஃபேக்ட் உங்களுக்கு சொல்கிறேன். பிட்காயின் பார்த்தீங்கன்னா நேற்று முந்தா நாள் வெள்ளிக்கிழமை ராத்திரி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சரிவு வந்து கீழேக்கு வந்தது. கிட்டத்தட்ட $94,000 கீழே பிரேக் டவுன் ஆச்சு. திருப்பியும் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி $96,000 கிட்ட, $95,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு ஃபர்தராக மார்க்கெட்டில் அப்சைடு எப்போ போகும், மார்க்கெட் எப்போ போகும், இல்லை ஃபர்தராக சரிவு இன்னும் வருமான்றது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின் தான் இது. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எப்போ உங்களுக்கு அங்கே $94,000 கிட்ட வந்து திருப்பி பவுன்ஸ் ஆச்ச மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே தெரியுது மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் இருக்குது. அண்டர் கரண்ட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மார்க்கெட். அதுக்கு பயப்படுற அளவுக்கு இல்லை. ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 3.22 ட்ரில்லியன் இருந்தது நேற்று. இன்னைக்கு காலையில் பார்த்தாக்கா 3.32 ட்ரில்லியன் ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 ட்ரில்லியன் ஏறி இருக்கு மார்க்கெட். அப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்டு இந்த டிப்ஸில் பையிங் பண்ணுறாங்க. இது நான் நினைக்கிறது பை இன் டிப்ஸ் மார்க்கெட். இது பார்த்து இருக்கிற விஷயம்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நமக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னா ஆல்ரெடி நமக்கு அக்டோபரில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். அதில் முக்கியமானது அமெரிக்கா கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகி இருந்தது. அந்த டைமில் கூட நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு பிட்காயின் பார்த்தீங்கன்னா $1,07,000 $1,10,000 கிட்ட ஸ்ட்ராங்காக நின்று ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எப்போ ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் டாட்டாஸ் வரல, அதால் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ண மாட்டோம் டிசம்பரில் ரேட் கட் பண்ணுறது டவுட்டு அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணாரோ, அங்கே தான் கொஞ்சம் பயங்கரமான சரிவு வந்தது மார்க்கெட்டில். சடனாக ஒரு டவுன்ஃபால் வந்தது மார்க்கெட்டில். பட் அது பேலன்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் மார்க்கெட்டு அப் அப் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. ஸ்ட்ரென்த் இருக்குது மார்க்கெட்டில், அண்டர் கரண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு ப்ராப்ளம் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டு ஃபேஸ் பண்ணுறது என்னன்னா, கிரிப்டோ ஸ்ட்ரக்சரல் ரெகுலேட்டரி பில் அது வந்து அமெரிக்காவில் ரெடி பண்ணுறாங்க. இப்போ அந்த செனேட்டில் இப்போ ரெடி பண்ண பில் ஆல்ரெடி செனேட்டில் ரெகுலேஷன் பற்றி பில்லு பாஸ் ஆகி போச்சு. இப்போ இந்த ரெகுலேஷன்ஸ் பண்ணது செனேட்டில் வச்சு திருப்பி அது பாஸ் பண்ணணும். மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாமே சொல்கிறது என்னன்னா, நியூஸ்காரங்க எல்லாம் சொல்கிறது டெஃபினட்டாக டிசம்பர் மாதத்தில் ரெகுலேட் பண்ணிடுவாங்க அமெரிக்காவில். ஆட்டோமேட்டிக்காக எப்போ அமெரிக்காவில் ரெகுலேட் பண்ணுறாங்களோ ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா கண்ட்ரீஸும் இன்க்ளூடிங் நம்ம இந்தியா கூட கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணுவாங்க. ரெகுலேட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தற்சமயம் என்ன பண்ணுறது, என்ன முடிவு எடுக்கிறது, ஏதாவது காயின்ஸ் வாங்கலாமா, ஏதாவது இருக்கிற காயின்ஸ் ஹோல்ட் பண்ணுறாமன்றது எல்லாருக்கும் ஹியூமன் சைக்காலஜி. அது ஹியூமன் சைக்காலஜி ஆட்டோமேட்டிக்காக இந்த யோசனைகள்லாம் நமக்கு வரும். என்னடா கண் எதிர்க்க இவ்வளோ லாஸ் இருக்க, என்ன பண்ணுறதுன்றது கூட ஒரு கன்ஃபியூஷன் சில பேருக்கு இருக்கலாம். ஹெவியாக லாஸில் இருக்கிறவங்களும் இருக்கலாம். அந்த மாதிரி நிலவரத்தில் இருக்கும் மார்க்கெட்டு. பட் இந்த வாரம் நமக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் பிட்காயின் திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகி $98,000 மேலே போய் $1,00,000 மேலே போச்சுன்னா
திருப்பியும் புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். பட் கீழே டவுன் சைடு பார்த்தீங்கன்னா $92,000 பிரேக் பண்ணிச்சுன்னா பேரிஷா டவுன் ஆகும். பட் அவ்வளோ பேரிஷா ஆகிற சைன்ஸ் எனக்கு தெரியல. சிக்னல்ஸ் வந்து அவ்வளோ பேடாக ஒன்றும் கிடையாது மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட் ஓவராலாக ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் ஸ்ட்ரென்த் இருக்குது மார்க்கெட்டில். அவ்வளோ திடீர்னு சரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதில் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நடந்திருக்கு. பயங்கரமாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க. அது இல்லாமல் எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சதோ பெரிய பெரிய வேர்ல்ஸ் கிடு விற்று இந்த அவங்க விற்று லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்காக பாதிக்கப்பட்டது நம்ம மாதிரி ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அதிகமாக பாதிக்கப்பட்டது நம்ம மாதிரி ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு இதெல்லாம் சகஜம்தான், நடக்கும், ஏகப்பட்டது நடக்கும். இதில் அதிகமாக மேனிப்புலேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இவங்க கூட இந்த கிரிப்டோ ரெகுலேட்டரி பில்லு கூட இப்போது SEC கிட்ட இருந்து அவர் ட்ரம்ப் சார் இன்டர்ஃபியர் ஆகி நீங்கள் சிஎஃப்டிசின்னா கமோடிட்டிஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் கமிஷன் அப்படின்னு ஒரு பாடி இருக்குது. அவங்க தான் மொத்தம் இப்போ கிரிப்டோ கரன்சியை ஒரு கமோடிட்டியாக கொண்டு வந்து நீங்கள் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு ட்ரம்ப் சார் சனிக்கிழமை நைட்டு இன்டர்ஃபியர் ஆகி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் அதிகமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வைக்காதீங்க ரூல்ஸு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க, கொஞ்சம் காயின்ஸ் கம்பெனிஸ்க்கும் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கும் சேஃபாக எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ரூல்ஸ் வைங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே காயின்ஸ் வாங்கிக்கிட்டு சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் நல்ல உத்தேசத்தெல்லாம் சொன்னார். பட் நமக்கு கொஞ்சம் என்னன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதால அதால் கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் பயப்படுறாங்க வாங்கிறதுக்கு. ஆல் ஓவர் வேர்ல்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. அவ்வளோ பயப்பட தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். சில காயின்ஸ் நான் எனக்கு சஜஷனாக சொல்கிறேன், உங்களை உடனே வாங்கிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த டைமில் இன்னும் சில ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் நல்லா லோவில் இருக்கிறதால ஏதாவது முயற்சி பண்ணி பையிங் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமோ அப்படின்ன உத்தேசத்தில் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். பாருங்கள், பை டிப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டே ஸ்ட்ராங், பை டிப்ஸ் ஸ்டே ஸ்ட்ராங் கிரிப்டோவில் இப்போ இருக்கிற ஸ்லோகன் அதுதான். ஸோ இது ஃப்யூச்சருக்கு வந்தாக்கா இந்த வாரத்தில் நமக்கு அமெரிக்கா டாட்டா வந்த அப்புறம் அமெரிக்காவில் தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாட்டா வருது, ஜாப்லெஸ் கிளைம் டாட்டா வருது. அந்த டாட்டாவை இப்போ அமெரிக்கா கவர்மெண்ட் ஷட் டவுன்லேருந்து ஓப்பன் ஆனதால் திருப்பியும் நமக்கு அந்த டாட்டாஸ் எல்லாம் வரப்போகுது, இம்பார்ட்டன்ட் டாட்டாஸ் எல்லாம். அந்த டாட்டாஸ் வந்ததுன்னா மார்க்கெட்டில் திருப்பியும் எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ஃபெட், ஏன்னா டெஃபினட்டாக டாட்டா நல்லா இருக்காது. ஏன்னா அக்டோபர் மாதம்லாம் கம்ப்ளீட்டாக US கவர்மெண்ட் ஷட் டவுன் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 6-7 வாரம் கம்ப்ளீட்டாக மூடியே இருக்குது, கவர்மெண்ட் மூடி இருந்தது. அந்த ஷட் டவுன்லேருந்து இப்போ தானே ஓப்பன் ஆகிருக்கு, 2 நாள் தானே வச்சு ஓப்பன் ஆகி. இதுக்குள்ளே எப்படி அதெல்லாம் நல்லா எப்படி இருக்கும், மார்க்கெட்டு இருக்காது இல்லை எல்லாம். பட் எல்லாம் கொஞ்சம் வெயிட்டிங், ஏதாவது ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வராதா, ரேட் கட் பண்ணுவோம் டிசம்பரில் அப்படின்னு சொன்னாக்கா மார்க்கெட் கொஞ்சம் ரேஸ் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகி தூக்கல் ரேஸ் ஆச்சுன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு சம்பாதிக்கணும்னு ஆசை தானேங்க. நமக்கு இருக்கிற என்ன ஆசை, ஏதோ முதலீடு போடுறோம், கொஞ்சம் காசு கிடைச்சா நல்லா இருக்கும். ப்ளஸ் நம்ம ஃப்யூச்சருக்கு இது வந்து ஒரு எசட்டாக, நம்ம இப்போ கிரிப்டோன்றது ஒரு எசட் கிளாஸ், நல்ல எசட் கிளாஸ். தங்கம் எப்படியோ அதே மாதிரி தான் நமக்கு கிரிப்டோ கரன்சி கூட. இப்போ நீங்கள் இந்த ஃபாலுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம், கரோனா டைம்லேருந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், இந்த மாதிரி டிப்ஸு வரதை பார்த்தோம். இப்போ இந்த டிப்பு வந்து ஆக்சுவலாக நடந்தது. இது என்னன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக கரெக்ஷன் தான் ஆச்சு, மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு. திருப்பியும் ரீபவுண்ட் ஆகிறதுக்கு ஜாஸ்தி நாள் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன்.
இந்த வாரத்தில் வர டாட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்தால் கூட ஃபெட் ஏதாவது டிசிஷன் முடிவெடுத்து, அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அவங்க ஏதாவது முடிவெடுத்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறோம், மேபி நாங்கள் யோசிக்கிறோம் சொன்னாலே போதும், மார்க்கெட் திருப்பியும் ஏற ஆரம்பிக்கும், மேலே போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், சொல்ல முடியாது. கிரிப்டோ மார்க்கெட்டில் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ இது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸும் பார்த்துருக்கோம் இத்தனை வருஷமாக. கிட்டத்தட்ட கரோனா டைம்லேருந்து 5 வருஷமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் மார்க்கெட்டில். ஏன்னா கிரிப்டோன்றது குளோபல் மார்க்கெட். மெயினாக அது சொல்லிடுறேன் உங்களுக்கு. கிரிப்டோன்றது குளோபல் மார்க்கெட்டால் நமக்கு குளோபல் டென்ஷன்ஸ் ஆகுது, எங்கேயாவது வார் இருந்தாலும், ஏதாவது எந்த நியூஸ் வந்தாலும், குட் நியூஸ் வந்தால் நல்லா ரைஸ் ஆகும், பேட் நியூஸ் வந்தால் கொஞ்சம் டவுன் ஆகும். பட் இப்போ கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஏதாவது காயின்ஸ் வாங்குறதா இருந்தால் டிப்ஸில் கிரிப்டோ பை டிப்ஸ் அப்படின்னு பாருங்க. ஸ்டே ஹோல்டு, ஸ்டே ஸ்ட்ராங். இதுதான் என்னுடைய வார்த்தை, நான் சொல்றது. பார்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி நிலைமையில கொஞ்சம் சில காயின்ஸ் சொல்கிறேன், ஸ்டேபிள் காயின்ஸு. அந்த காயின்ஸ் பார்த்துக்கோங்க. எத்தீரியம் ஒன்று 2,90,000 கீழே வந்து நேற்று ராய்த்து பார்த்தீங்கன்னா 2,88,000 கிட்ட வந்தது. திருப்பி இப்போ பவுன்ஸ் பேக் ஆகி கொஞ்சம் 3 lakhs மேலே வந்திருக்கிறதால அது எத்தீரியம் ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சொலானா 12,800 ரூபாய் கிட்ட வந்தது. திருப்பி இப்போ பவுன்ஸ் ஆகி ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் பவுன்ஸ் ஆகி திருப்பியும் 13,500 600 கிட்ட வந்திருக்கு. அது மாதிரி இந்த மாதிரி நல்ல காயின்ஸ். எக்ஸ்ஆர்பி என்னமோ எனக்கு அது கொஞ்ச நாளாகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 நாளாகவே நின்று போயிருக்கு. ஒன்றும் மூமெண்ட்ஸ் ஜாஸ்தி மேல் போகல, கீழே வந்துருச்சு. அங்கே டவுன்ஃபால் ஆனது அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. 200 ரூபாய் 210 ரூபாய் 15 ரூபாய் கிட்டேயே சுற்றிக்கிட்டு இருக்கு, தவிர்த்து மேல் நோக்கி போக மாட்டேங்குது. அது என்னன்னு காரணம், இடிஎஃப் கூட வந்துருச்சு. இடிஎஃப் வந்தால் கூட அதில் அதிகமாக மூமெண்ட்டும் கிடையாது. பட் நிறைய பர்பஸஸ்க்கு எக்ஸ்ஆர்பி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கம்பெனிஸ் அவங்க எக்ஸ்ஆர்பியை வந்து அவங்க பேமெண்ட்டாக வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதுக்கும் அது ஸ்பீடாக, இதுக்கு முன்னால் இருந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எக்ஸ்ஆர்பியில். அதை ஒன்று பார்த்துக்கங்க. ஏறும், அது சடனாக ஒரு நாள் கிடுகிடுங்கிற ஏறும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் இந்த மாதிரி தான் இருக்கும், Thursday வரைக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிராஜுவலாக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்றும் கீழே சரிஞ்சிடாது அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, இம்பார்ட்டன்ட் விஷயம், உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா Coindex எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோ எண்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் இந்த லிங்க்கு Coindex லிங்க் வேணும்னாலும் என் கூட சேட் பண்ணிங்கன்னா நான் லிங்க் அனுப்புகிறேன். இப்போ இருக்கிற நல்ல எக்ஸ்சேஞ்ச் Coindex. ஏன்னா ரீசண்டாக லாஸ்ட் 1 இயரில் கிட்டத்தட்ட 608 crores நம்ம இந்தியன்ஸுக்கு லாஸ் ஆச்சான். நம்ம 27 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் பணம் போட்டு எஃபெக்ட் ஆகிருக்காங்க. பார்த்துக்கங்க. நல்ல எக்ஸ்சேஞ்சில் இருந்தால் எப்போ உங்களுக்கு பயம் இருக்காது. ஏன்னா Coindex வந்து கோல்டு வேலெட்டு, அதில் எத்தனை வருஷமானாலும் உங்கள் பணம் எங்கேயும் போகாது, சேஃபாக இருக்கும். அப்படி பார்த்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.